ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 2/7/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்மீக சேவாதாரி குழந்தைங்களாகிய நீங்கள் எந்த விஷயத்தின் எச்சரிக்கையை எல்லோருக்கும் கொடுக்கின்றீர்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, நீங்கள் இது அதே மகாபாரத போரின் நேரமாகும் என்று எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த பழைய உலகம் அழியப் போகிறது. தந்தை புது உலகத்தின் ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கின்றார். விநாசத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். விநாசத்திற்கு முன்னதாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எப்படி கிடைக்குமாறு செய்யலாம் என்பது பற்றி நீங்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்முடைய சுப்ரீம் கமாண்டர் யாருன்னு பாபா கேட்குறாங்க. 2 சேனைகள் எது எது உள்ளனன்னு பாபா கேட்குறாங்க. இதுக்கான பதில், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவானாக இருக்கிறாருங்கிறத தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பிறகு அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்த கமாண்டர் இன் சீஃப், அதாவது தளபதி என்று வேண்டுமானாலும் கூறலாம். ஏனெனில் நீங்கள் சேனைகள் அல்லவாங்கிறாங்க பாபா. உங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் யார்? 2 சேனைகள் உள்ளன என்பதையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. அது ஸ்தூலப்படை, நீங்கள் ஆன்மீக படை. அது எல்லைக்குட்பட்டது, நீங்கள் எல்லையில்லாத படையினர். உங்களில் கமாண்டர் கூட இருக்கிறார், ஜெனரல் கூட இருக்கின்றார், லெப்டினன்ட் கூட இருக்கின்றார். நாம் ஸ்ரீமத் படி ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. சண்டை ஆகியவற்றின் விஷயமோ எதுவுமே இல்லை. நாம் முழு உலகத்தின் மீது மீண்டும் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தையின் மகிமை எப்படிப்பட்டது? எந்த சிந்தனை உங்களுக்கு உள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரு, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தையாக இருக்கிறாரு. அவரை மந்திரவாதி, ரத்தன வியாபாரி, ஞானக்கடல் என்றும் சொல்கிறாங்க. தந்தையின் மகிமை அளவற்றதாக இருக்குது. நீங்கள் புத்தியின் மூலமாக தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். மாயை நினைவை மறக்க செய்யுது. நீங்கள் டபுள் அஹிம்சைகள், ஆன்மீக சேனை ஆவீர்கள். நாம் நமது ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற இதே சிந்தனை உங்களுக்கு இருக்குதுங்கிறாங்க பாபா. ட்ராமா அவசியம் செய்விக்கும், புருஷார்த்தமும் செய்ய வேண்டி இருக்குது. நல்ல நல்ல குழந்தைங்க தங்களுக்குள்ள ஆலோசிக்கணும். மாயோட யுத்தம் உங்களுடையது, கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சிறிய விஷயத்தை கூட யாருமே புரிந்து கொள்றதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நாம் சங்கமத்தில் புருஷோத்தமர் ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்போ உணர்றீங்க. இப்பொழுது புருஷோத்தமராக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறாரு. இதில் யுத்தம் ஆகியவற்றின் எந்த விஷயமும் கிடையாது. குழந்தைங்களே, தூய்மை இல்லாத உலகத்தில் ஒருவரும் தூய்மையாக இருக்க முடியாது. மற்றும் தூய்மையான உலகத்தில் பின் ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருக்க முடியாதுன்னு தந்தை புரிய வைக்கிறாரு. இவ்வளவு சிறிய விஷயத்தை கூட யாருமே புரிந்து கொள்றதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதில் காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம் மட்டுமே கிடைக்குதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஜபம், தவம், தானம் மற்றும் புண்ணியம் ஆகிய என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதனால் குறுகிய காலத்திற்கு காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம்தான் கிடைக்குதுங்கிறாங்க பாபா. ஆனால் யாராவது இங்கு வந்து புரிந்து கொண்டால்தானே இந்த விஷயங்கள் புத்தியில் பதியும். இது இருப்பதே பக்தியின் ராஜ்யமாக இருக்குது. ஞானம் சிறிதளவு கூட கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் யார் தங்களுக்குள் சந்தித்து ஆலோசிக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. இதுக்கான பதில், இப்பொழுது நீங்கள் பிராமணர் ஆகி இருக்கிறீங்க. இதில் வரிசை கிரமமான சேனை இருக்குது. மிக முக்கிய கமாண்டர், கேப்டன், ஜெனரல் ஆகியோராக இருப்பவர்கள் தங்களுக்குள் சந்தித்து ஆலோசிக்க வேண்டும். நாம் பாபாவின் செய்தியை எவ்வாறு கொடுக்கலாம்? மெசேஞ்சர், பைக்கம்பர் அல்லது குரு ஒருவர் தான் என்பது குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சத்யுகத்தில் எந்த படங்கள் எல்லாம் இருக்காதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பக்தி மார்க்கத்தில் இருப்பது கடந்து விட்ட விஷயங்கள். யார் வாழ்ந்து சென்று விட்டனரோ அவர்களுக்கு பின்னால் கோவில்கள் ஆகியவை கட்டுறாங்க. எப்படி சிவபாபா இப்பொழுது உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். பின்னர் பக்தி மார்க்கத்தில் நினைவார்த்தம் அமைப்பாங்க. சத்யுகத்தில் சிவன் அல்லது லக்ஷ்மி நாராயணன் ஆகியோரின் எந்த படமும் இருக்காது.
ஞானம் முற்றிலும் தனியானது, பக்தி தனியானதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் எதை கலந்து ஆலோசிக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அடுத்தது, மனிதர்கள் விநாச நேரத்தில் எந்த புத்தி உடையவர்களாக இருப்பார்கள்னு கேட்குறாங்க பாபா. அதுக்கான பதில், நல்ல நல்ல குழந்தைங்க தங்களுக்குள்ள ஒன்று சேர்ந்து சேவையை எப்படி அதிகரிக்கலாம், ஏழைகளுக்கு எப்படி செய்தி அளிக்கலாம் என்று ஆலோசிக்கணும். தந்தையோ முந்தைய கல்பத்தை போல வந்திருக்கிறாரு, தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ராஜாங்கம் அவசியம் ஸ்தாபனை ஆக வேண்டி இருக்குது, அவசியம் புரிந்து கொள்வார்கள். தேவி தேவதா தர்மத்தினராக இல்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். விநாச காலத்தில் இறைவனிடம் அன்பில்லாத புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் இல்லையா? அவர் நமது தலைவர் என்பதை குழந்தைங்களாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. எனவே நீங்கள் விகாரத்திலும் போகக்கூடாது, சண்டை சச்சரவும் செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதன் பொருள் கூட யாருக்குமே தெரியாமல் இருக்குதுன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய பிராமண தர்மம் மிகவும் உயர்ந்ததாக இருக்குது. அவர்கள் சூத்திர தர்மத்தினர், நீங்கள் பிராமண தர்மத்தினர். நீங்கள் உச்சி குடுமி, அவர்கள் கால் குடுமிக்கு மேலே இருப்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகர பகவான் ஆவார். இந்த கண்களால் பார்க்க முடியாத காரணத்தினால் விராட ரூபத்தில் குடுமி, அதாவது பிராமணர்கள் மற்றும் சிவபாபாவை காண்பிப்பதே இல்லை. தேவதை, சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் என்று மட்டுமே சொல்கிறாங்க. யார் தேவதை ஆகிறார்களோ அவர்களே மீண்டும் புனர்ஜென்மம் எடுத்து சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் ஆகிறார்கள். விராட ரூபத்தின் பொருள் கூட யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் தான் புரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது நம்முடைய வேலைன்னு பாபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா இப்பொழுது எப்படி இங்கு வந்திருப்பதாக சொல்கிறாரு. இதுக்கான பதில், தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும். மெசேஜ், அதாவது செய்தி அளிப்பது உங்களுடைய வேலை அப்படிங்கிறாங்க பாபா. இந்த செய்தியை அனைவருக்கும் அளிக்கணுங்கிறாங்க பாபா. எப்படி தந்தையின் மகிமை அளவற்றதோ அதே போல் பாரதத்திற்கும் கூட மிகுந்த மகிமை இருக்குது. இது கூட யாராவது 7 நாட்கள் கேட்டால்தான் புத்தியில் பதியும், நேரமில்லை என்கிறாங்க. அரை கல்பம் கூப்பிட்டு கொண்டே வந்திருக்கிறீங்க. இப்பொழுது அவர் பிராக்டிக்கலாக, அதாவது நடைமுறையில் வந்திருக்கேங்கிறாங்க பாபா. தந்தை வரவேண்டியதே கடைசியில்தான். இதுவும் பிராமணர்களாகிய நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்றபடி புரிந்திருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா நமக்கு எதை தானம் கொடுப்பதாக கூறுகின்றார்? அதுக்கான பதில், நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்குகிறேன்னு பாபா சொல்கிறாங்க. கல்பமாக உங்களைப் போல தூய்மையானவர்கள் மற்றும் சுகமானவர்கள் வேறு யாருமே கிடையாது. குழந்தைங்களாகிய நீங்கள் இச்சமயம் அனைவருக்கும் ஞானதானம் அளிக்கிறீங்க. தந்தை உங்களுக்கு ரத்தினங்களின் தானம் அளிக்கின்றார், நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிறீங்க. பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குறீங்க. நீங்கள் உங்களுடைய உடல், மனம், பொருளால் ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு உயர்ந்த காரியமாக இருக்குது. நீங்கள் மறைமுகமான சேனை ஆவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. யாருக்குமே தெரியாது நாம் உலக அரசாட்சியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸ்ரீமத் மூலமாக சிறந்தவராக ஆகிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏழைகள் மற்றும் பணக்காரர்கள் தர்மத்திற்கென்று பணம் கொடுப்பதை பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஏழைகள் அல்லது பணக்காரர்கள் தர்மத்திற்கென்று ஒதுக்குறாங்க, பணக்காரர்கள் அதிகமாக ஒதுக்குவாங்க. இங்கும் அவ்வாறு தான். ஒருவர் 1000 தருவார், ஒருவர் குறைவாக. ஒருவரோ 2 ரூபாய் கூட அனுப்பி விடுகிறார். 1 ரூபாய்க்கு செங்கல் வாங்குங்கள் என்று கூறுவார். 1 ரூபாயை 21 பிறவிகளுக்கு சேமிப்பு செய்து விடுங்கள். இது இருப்பது மறைமுகமாக. ஏழைகளுடைய 1 ரூபாய் பணக்காரர்களுடைய 1000 சமமானதாக ஆகிவிடுது. ஏழைகளிடம் இருப்பதே கொஞ்சம், பின் என்ன செய்ய முடியும்? கணக்கு உள்ளது இல்லையா? வியாபாரிகள் தர்மத்திற்கென்று ஒதுக்குறாங்க. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தந்தைக்கு உதவி செய்யணும். தந்தை பிறகு பதிலாக 21 பிறவிக்கு கொடுக்கின்றார். தந்தை வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். இப்பொழுதோ இந்த உலகமே இருக்காது, எல்லாமே மண்ணோடு மண்ணாக ஆகிடும்னு பாபா சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்மாவை பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த பிரம்மா கூட படைப்பு ஆவார் இல்லையா? பிரம்மா யாருடைய குழந்தை? யார் படைத்தார்? பிரம்மா விஷ்ணு சங்கரரை எப்படி படைக்கின்றார் என்பது கூட யாருக்குமே தெரியாது. தந்தை சத்தியமான விஷயத்தை புரிய வைக்கின்றார். பிரம்மா கூட அவசியம் மனித படைப்பில்தான் இருப்பார். பிரம்மாவின் வம்சாவளி பாடப்பட்டிருக்குது. பகவான் மனித சிருஷ்டியின் படைப்பை எப்படி படைக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. பிரம்மாவோ இங்கு வேண்டும் இல்லையா? யாருக்குள் நான் பிரவேசம் செய்துள்ளோனோ அவர் கூட அநேக பிறவிகளின் கடைசியில் இருப்பவராக இருக்கிறாரு. இவர் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார். பிரம்மா ஒன்றும் கிரியேட்டர், அதாவது படைப்பவர் கிடையாது. கிரியேட்டர் படைப்பவரோ ஒரே ஒரு நிராகாரமானவர்தான்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தற்காலத்தில் எப்படியெல்லாம் மோசடி இருப்பதாக பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தற்காலத்தில் உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய மோசடி இருக்குது. பாலில் கூட மோசடி செய்கிறாங்க. உண்மையான பொருளே கிடைக்கிறதில்ல. தந்தைக்காகவும் மோசடி. சுயம் தங்களையே பகவான் என்று அழைத்து கொள்ள முற்படுறாங்க. இப்பொழுது ஆத்மா யார், பரமாத்மா யார் என்பதை குழந்தைங்களாகிய நாம தான் தெரிஞ்சிருக்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த விகாரத்தின் அம்சம் எல்லைக்குட்பட்ட ஆசைகளாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், காம விகாரத்தின் அம்சம் சர்வ எல்லைக்குட்பட்ட ஆசைகளாக இருக்குதுங்கிறாங்க பாபா. ஆசைகளில் ஒன்று பொருட்களை பற்றியது, இரண்டாவது மனிதர்கள் மூலமாக எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் பற்றியது, மூன்றாவது சம்பந்தங்களை அனுசரித்தல் பற்றியது, நாலாவது சேவா பாவனையில் எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் உணர்வு. எந்த ஒரு மனிதர் அல்லது பொருள் மீதும் விசேஷமாக கவரப்படுவது ஆசை இல்லையே, ஆனால் பிடித்திருக்கிறது, நல்லதாக தோன்றுகின்றது. இதுவும் காமவிகாரத்தின் அம்சம்தான். எப்போது இந்த சூட்சும அம்சம் கூட முடிந்து போகிறதோ அப்போது காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் என சொல்வார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திலாராம் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இதயத்தின் உணர்வு மூலம் திலாராம் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரி ஆகணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியை நாம் அதிகரிக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. மனம் தானே ஒரு சூட்சும சக்தியாக இருக்குது. அது கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதாவது கட்டளைப்படி காரியமாற்ற வேண்டும். அப்போது பாஸ்வித் ஆனர் அல்லது ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுவீர்கள். சங்கல்ப சக்தியை சேமிப்பதற்கு எதை யோசிக்கின்றீர்களோ அதையே செய்யுங்கள். நிறுத்து என்றதுமே நின்றுவிட வேண்டும். சேவை பற்றி யோசித்தால் உடனே சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். பரந்தாமத்தை பற்றி யோசித்தீர்கள் என்றால் உடனே பரந்தாமம் சென்று சேர்ந்துவிட வேண்டும். அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க பாபா. அச்சா, ஓம் சாந்தி.